அண்மை செய்தியை பார்க்கிறோம். வரும் 25ஆம் தேதி 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூரில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வரும் 25ஆம் தேதி 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் வரக்கூடிய 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று நாளை இந்த 2 நாளை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய அந்த 5 நாட்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 25ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் 8 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 26ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் 4 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 27ஆம் தேதி 5 மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் 28ஆம் தேதி 5 மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இன்றைய தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது. குறிப்பாக இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த 2 நாட்கள்ல, அதாவது 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 25ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் 8 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மழை வருகின்ற இந்த காற்றழுத்த தாழ்வு உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதன் பிறகு புயலாக வலுப்பெறுமா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல தெரிய வரும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வட கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கும் இன்று நாளை தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய 5 நாட்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெங்கட்ரமணன், இப்ப சென்னையிலும் வரும் 27 மற்றும் 28ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கைன்னு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? அது பற்றிய விவரங்கள் என்ன? இந்த தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதன் காரணமாக குறிப்பாக 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 25ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்றுடன், அதாவது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் அல்லது 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 27ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அந்த 2 நாட்கள்ல மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.